ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் உங்கள் குமாரனாய் இயேசு எங்களுக்காக அந்த பூமியில் இரட்சகராக தந்தருளினபடினால நன்றி. இயேசு உங்களுக்காக உன்னதை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவசாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. கிருபையினால் எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் நம்முடைய கிருபையை தருகிறவரே துதிக்கிறையாமல் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீ வாக்கு பண்ணினபடியே கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஓ என்ன இன்பம் என் வாழ்வினிலே, ஒப்பற்ற பேரின்பமே. என்ன ஆச்சரியமாகுதலே ஆண்டவரின் செயலே. இதென்ன என்றென்னை கேட்டிடுவி, எவ்விதம் சொல்லிடுவே. ஏதென்ன என்று நான் சொல்லி முடியாதே இயேசுவின் அன்பதையே. ஆனந்தமாகுமே என்னாளுமே. எந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றே. இயேசு தானந்த சாக்கியமீந்தா. ஆனந்தமாகுமே என்னாளுமே. அந்தகாரத்திலிருந்து என்னை ஆச்சரிய ஒளியினில் சந்ததம் அவர் முன் வாழ்ந்திடுவே. தன்னையே தத்தம் செய்தார், சொந்தமான பிள்ளையாக்கிடவே. சோரிந்தார் தூய ரத்தம். எந்த மாண்பதை எண்ணியே இயேசுவை என்றுமே போற்றிடுவே. ஆனந்தமாகுமே என்னாளுமே. எந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றேன். இயேசு தானந்த சாக்கியம் நீந்தா. ஆனந்தமாகுமே என்னாளுமே. பரலோகம் இனி எந்த நாடே, பரத்தில் தான் என் வீடே. சீரமங்கள் யாவும் தீந்திடுமே, சீர்மிகும் வாழ்வுதானே. கரமனை நீட்டி ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் கிறிஸ்தேசுவே. பரமபிதாவின் முன் பாடுவேன், துதிப்பேன் பக்தருடன் சேர்ந்து நான். ஆனந்தமாகுமே என்னாளுமே. எந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றேன்.
యేసు తానంద శ్లాఘ్యమిందా ஆனந்தமாகுமே என்னாளுமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 first 4 verses. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த 2வது நிருபத்தை பேதுரு எழுதும் பொழுது ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். 1வது நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது விசுவாசத்திலே நிலைத்திருப்பதை குறித்து அவர் எழுதுகிறார். ஏனெனில் நீரோ மன்னனுடைய நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யூதர்கள், ரோமர்கள் மற்றும் மற்ற புறவினத்தாரும் அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பும் பொழுது பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே அவர்கள் சிதறப்பட்டு போய்விட்டார்கள். சிதறப்பட்டு போயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு 1வது நிருபத்தை எழுதிவிட்டு அதன் பின்னதாக எச்சரிப்பாக 2வது நிருபத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்வது எவ்வளவு முக்கியம் என்பதும் கனி கொடுக்கிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். 2வது அதிகாரத்தில் கள்ள போதர்கள், கபடமுள்ள வேலையாட்களை குறித்து எச்சரிப்பாக எழுதிவிட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக முந்தின நிலைமையுடைய பிந்தின நிலைமை கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், 2வது ஸ்காஃபர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தவனுடைய 2வது வருகையும், ஸ்காஃபர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாக்குறுதிகளை குறித்து பண்ணுகிற பரியாசக்காரர்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ முதல் பகுதியில் அந்த வசனத்தை வாசிக்கும்போது, பிரியமானவர்களே, இந்த 2வது நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தர் அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இவளை நினைப்பூட்டி. அதாவது இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் உண்மையை, சத்தியத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு விரோதமாக பிசாசனவன் அநேக பொய்யான காரியங்களை, மாயான காரியங்களை அவன் இந்த உலகத்திலே என்ன பண்ணுகிறான்? விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 24வது வசனம் வாசிக்கிற, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற வசனம் இதுவே. எனவே விசுவாசிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியது. ஆனால் மனிதனுடைய மகிமை அப்படி இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஒவ்வொரு கிரேக்க ஞானிகள் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள். இதை குறித்து ஆச்சரியப்படுகிற மக்களும், அதை அங்கீகரிக்கிற மக்களும், அதை குறித்து பிரசித்த பண்ணுகிற மக்களையும் இந்த உலகத்திலே நாம் அதிகமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய அறிவு என்பது அளவிட முடியாதது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகள் சத்தியம், அது நித்தியமாக இருக்கிறது. எனவே அந்த உண்மையை தான் அந்த அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். அந்த உண்மையான வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை தான் கேட்டு விசுவாசிகள் ஆனார்கள். எனவே அவர்கள் சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறார்? அந்த உண்மையான மனதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அந்த சத்தியத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நினைப்பு ஊட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தைகளை குறித்து 2 காரியங்கள் பார்க்கிறோம். டிஸ்பிலீஃப் அண்ட் டிஸ்ரிகார்ட். ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்பதை குறித்து நம்பாமல் இருக்கிற, நம்ப மறுக்கிற மக்களையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அதை கவனியாமல் இருக்கிற மக்களையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ டிஸ்பிலீஃப், அப்போ முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிளில் எப்போ முதலாவதுன்னு சொல்கிறாரோ அது முதலாவதுன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். மத்தேயு 6:33 சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள்,
அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ முதலாவது என்று சொல்லும் பொழுது அதுக்கு முதன்மை நிலையை நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இங்கே கடைசி நாட்களிலே அறிவு பெருத்து போகும். அறிவு பெருத்து போகிறது மாத்திரமல்ல, மனிதன் அதிக அறிவு நிமித்தமாய் அவன் விஞ்ஞானத்தில் வளர்ந்து கொண்டு போகிறபடினாலே அவன் உலக பிரகாரமான எண்ணங்கள் உள்ளவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் ஒருபோது என்ன பண்ணுகிற ஏற்றுக்கொள்வதில் நம்ப மறுக்கிறார்கள். எனவே 2 காரியம் வாசிக்கிறோம், ப்ராமிஸ் ஆஃப் காட் அண்ட் த பிளெட்ஜ் ஆஃப் காட். அப்போ ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், தான் ஏற்கனவே முன்னதாக அவர் அறிவித்திருக்கிற காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார், அது உறுதிப்படுத்தி இருந்தாலும் அதை நம்ப மறுக்கிற மக்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் உண்டு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 6 verse 13 to 18. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த நிருபக்காரர் எழுதும் பொழுது நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாமை குறித்து அங்கே வாசிக்கிறோம். திருஷ்டாந்தமாக ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணும்போது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவன் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 12 onwards. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே 400 வருடம் அவர்கள் மிகுந்த உபத்திரவப்படுவார்கள். அதன் பின்னதாக நான் அவர்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். தொடர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், உனக்கு உன் கற்பத்தின் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவன் காத்திருக்கின்றான், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த உலகத்திலே அந்த ஜாதி இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. உலகத்தில் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னதாக யாரும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய மூதாதையர்களை குறித்து பொதுவாக சொல்ல முடியுமே ஒழிய பெயர் குறித்து யாரும் சொல்லவே முடியாது. ஆனால் யூத மக்கள் மாத்திரம் இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்களுடைய மூதாதையர் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்ததி உண்டென்றால் உலகத்தில் அந்த யூத சந்ததி. ஆகினால் தான் ஆண்டவர் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 2வது வருகையை குறித்து சொல்லும்பொழுது நான் சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழிக்கும்படியாக தான் பிசாசானவன் எத்தனிக்கின்றான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சந்ததியை ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தியிருக்கிறார். ஏனெனில் தேவன் சத்தியபரர், தேவன் உண்மையுள்ளவர். எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார். செய்வதை அவர் நிரூபித்து காட்டுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அது ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்தியிருக்கிறார். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 26லேருந்து 29 வரைக்கும் பார்க்கும் பொழுது மேத்யூ சாப்டர் 26 verse 26 to 29 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை குறித்து நான் பார்க்கின்றோம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது
பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் உங்களுடைய கூட பானம் பண்ணுகிற வரைக்கும் நான் இதில் பானம் பண்ண போகிறதில்லை என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஒரு வாக்குறுதி கொடுக்கறதை நான் பார்க்குறோம். ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு ஆணையினாலே உறுதிப்படுத்துகிறார். அதே விதமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு மாத்திரமல்ல, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட அந்த உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். உலக பிரகாரமாக நாம் சொல்லும் பொழுது ஒரு உயில் எழுதுகிறாங்க. இந்த உயில் எழுதும் பொழுது என்ன பண்ணுவாங்க, உயில் யார் எழுதுகிறாரோ அந்த உயில் எழுதினவருடைய மரணம் சம்பவித்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிலுக்கு உயிர் வரும். எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15-17 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 9 verse 15-17. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாக வேண்டும். அப்போ மரணம் உண்டான பின்னதாக தான் அந்த சாதனத்துக்கு உயிர் வரும். அதாவது உயில் எழுதினவருடைய உயிர் போனதுக்கப்புறம் தான் உயிலுக்கு உயிர் வரும். இதுதான் உலக பிரகாரமாக நடைபெறுகின்ற ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணிவிட்டார். அந்த உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, அவர் சொன்னபடியே அவர் தமது ஜீவனை கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கிறார். மனு குலத்திற்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, வாக்கு பண்ணினபடியே சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். எனவே அந்த உடன்படிக்கைக்கு உயிர் வந்து விட்டது. அந்த உயிருள்ள ஒரு உடன்படிக்கை. அதனால தான் அந்த முந்தின வசனத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த பொழுது 15ஆவது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணினபடி தான் ஆண்டவராக இயேசு வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதை நம்ப மறுக்கிற மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவருடைய அவிசுவாசம் அவிதமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. எனவே அந்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு பண்ணினதிலே, நோவாவுக்கு பண்ணினதிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதனால தான் அந்த பேதுரு அதை எழுதுகிறார். உங்களுடைய உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஏன்னாக்கா வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நடக்கிற சம்பவங்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தில் குன்று போய் விடக்கூடாது, பின்வாங்கி போய் விடக்கூடாது. அதே விதமாக இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அறிவு அதிகமாகி விட்டபடினாலே பூமிக்குரிய தன்மையுள்ளவர்களாய் நாம் யோசித்து மாம்ச சிந்தை கொண்டு விசுவாசத்திலே நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட். எனவே 2வது காரியம், ஸோ டிஸ்பிலீஃப். அப்படி அவிசுவாசத்து நிமித்தமாக இன்றைக்கு எவ்வளோ பேர் அவிதமாக இருக்கிறார்கள். ஆனால் அவிசுவாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வாக்கு பண்ணினார், அது வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். 2வது காரியம் டிஸ்ரிகார்ட். அதை கவனிக்காமல் இருக்கிற மக்கள் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உலக மக்கள் எவ்வளோ பேர் அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே 2 காரியம் வாசிக்கிறோம், ப்ராமிசஸ் அண்ட் த ப்ராஸ்பெக்ட். தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் நம்முடைய விசுவாசிகளுடைய எதிர்நோக்குதலையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வாக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் முன்னதாக தீர்க்க தரிசனமாக தான் வரப்போந்து பிசாசை சிலுவையிலே வெற்றி சிறக்கப் போகிறதை முன்னதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை ஆபிரகாமுக்கு சொல்கிறார், மோசையின் மூலமாக சொல்கிறார். ஏசாயாவை கொண்டு பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து இயேசுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை நடந்தேறியதாகவே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் ஒருபோதும் நிறைவேறாமல் போகாது, நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஐசையா சாப்டர் 55 verse 10 onwards. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து
அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒருபோது ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது வாக்குத்தத்தம் என்பது வேறு, தீர்க்க தரிசனம் என்பது. இப்போ வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அது அந்த தேசத்துக்கு அவன் கால் மிதிக்கும் தேசத்தை அவனுக்கு தருவார். இன்றைக்கு நாம் கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் நமக்கு தருவார் என்று சொல்லி ஒருபோது நாம் எடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் அந்த விதமாக பழைய ஏற்பாட்டிலே அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியங்கள் என்பது வேறு, வாக்கு தத்தமாக இருக்கிறது என்பது வேறு. இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொன்னதை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வாக்கு தத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்கு தத்தம் கொடுக்குறார், நான் தருவேன்னு சொல்லி வாக்கு உறுதி கொடுக்குறார். இன்றைக்கி அவர்கிட்ட போகிறதில்ல, மனிதரை நம்பி போய் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லது மற்ற சடங்கு சம்பிரதாயங்களை இன்றைக்கி உலக காரியமாக சிந்தித்து சமாதானம் கிடைக்காதா, இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று சொல்லி இன்றைக்கி ஏங்குகிற மக்களை நாம் பார்க்கிறோம். எனவே வாக்கு தத்தம் என்பது வேறு, வாக்குறுதி என்பது வேறு, தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியத்தை, நடப்பிக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்பது வேறு, பொதுவாக கொடுக்கிற வாக்கு தத்தம் என்பது வேறு. ஆபிரகாமுக்கு கொடுத்தது அது அவருக்கும் அவருடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அது ஆவிக்குரிய ரீதியாக கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன், விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனாக்குகிறார். அதே விதமாக தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பொதுவாக காரியமாக எடுத்துவிடக்கூடாது. பொதுவான காரியத்தை தனிப்பட்ட மனிதனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இது பொதுவான காரியம். அது யாராக இருந்தாலும் விசுவாசித்தால் அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், வாக்குறுதி. எனவே அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ யார் அவருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. எனவே இது பொதுவானது. எனவே அந்த ரெண்டாவது காரியம் வாசிக்கும் போது டிஸ்ரிகார்ட், கவனிக்காமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர். அதனால் ப்ராமிசஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட், எதிர்பார்ப்பு. இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினபடினாலே நிச்சயமாய் ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற அந்த உறுதியிலே நாம் இருக்க வேண்டியது அவசியம். அதில் தான் உங்கள் உண்மையான மனதை நிரப்பிவிட்ட விரும்புகிறேன், எழுப்பி விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ எதிர்பார்ப்பு இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் இல்லை, மறுமையிலே மகிமையிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் 1 Peter 5:10 சொல்கிறார், நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவர்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஏன்னாக்கா ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடியே ஆண்டு மறுபடியும் வரப்போகிறார். அதை குறித்து தீர்க்க தரிசனம் எல்லாம் இந்த இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். வாசிக்கலாம். லூக் சாப்டர் 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தான் இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று யோவான் 5:39 இயேசு சொல்கிறதை நான் பார்க்கணும். இப்போ பேதுருவை எடுத்துக்கொள்வோமே. பேதுரு அந்த யூத பின்னணியிலிருந்து வந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டாரோ அதற்கப்புறம் அந்த இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பு, இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற கிருபை, இதை எப்படி தீர்க்கதரிசிகள் அதை முன்னறிவித்தார்கள் என்பதை குறித்து 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இவ்விதமாக அவர் கூறுகிறார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். 1 Peter chapter 1 verse 8-12. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல,
நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நமக்கு உண்டான இரட்சிப்பை குறித்து, இந்த உலகத்தில் வந்து பாடுகளை செய்து இரட்சிப்பை கொடுக்க போகிற இரட்சகரை குறித்து, அந்த இரட்சகர் மேலே விசுவாசம் வைத்து இன்றைக்கு வாழ்கின்ற ரட்சிக்கப்படுகிறவர்களை குறித்து முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்பதை பேதுரு இங்கே எடுத்து காட்டுகிறது நான் பார்க்கிறோம். எனவே ப்ராஃபசிஸ் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவர்கள் கவனித்ததும் இல்லை. இன்றைக்கு நாம் அவ்விதமாக இருந்துவிடக்கூடாது. நாம் கவனமாக அதை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட். உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் வந்து அதை இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை. இயேசு வந்து பிறந்தார் என்று சொல்லி பிறந்ததை நம்பாத மக்கள் இருக்கிறாங்க. இயேசு வந்திருந்தாலும் அவர் மரித்து இந்த மனுக்குலத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசியாத மக்கள் இருக்கிறாங்க. மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசியாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மறுபடியும் வரப்போகிறார் என்பதையும் விசுவாசியாத மக்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நாம் அப்படியல்ல. ஆண்டவராக இயேசுனுடைய பாடு மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பை இன்றைக்கு அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாகின. எனவே இது ஆன்மீக மாற்றம் ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகிறது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. அப்போ கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோமே ஒழிய பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல. அதாவது 1 பேதுரு 1 சொல்கிறார், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டையாகி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதனால தான் காணாமல் இருந்தாலும் அன்பு கூறுகிறோம், தரிசியாமல் இருந்தாலும் விசுவாசம் வைக்கிறோம். ஏனெனில் நம்முடைய ஆத்மீக ரட்சிப்பு, தட் இஸ் அவர் ப்ராஸ்பெக்ட், எதிர்பார்ப்பு. அப்போ நித்திய ஜீவனை அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குறுதியில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமான சொன்ன வாக்குறுதியில் உண்மையாக இருந்தாரோ, எப்படி அவரை குறித்த வாக்குத்தத்தங்கள் எப்படியெல்லாம் என்னை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறின காரியங்கள். அதை லூக்கா 24 வாசித்த பொழுது அவைகளெல்லாம் நிறைவேறி முடித்த காரியங்களை பார்க்கிறோம். இனி நிறைவேற போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை. அந்த வருகையை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கிறோம், இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே. அது மாத்திரமல்ல, தீத்துவுக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 13 and 14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், பிளஸட் ஹோப் என்று சொல்லுவாங்க. எனவே அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டு தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் உபத்திரவங்கள் வந்தாலும் பாடுகள் இருந்தாலும் அந்த விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதும் பொழுது அதை உண்மையை நீங்களே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டி அவர்களுக்கு எழுதுகிறார். அதே விதமாக தான் ஆவியானவர் இன்றைக்கு அந்த உண்மையான வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டி அதை எழுதுகிறதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 13-14 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 18வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம் ஆண்டோட வருகை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆனால் அந்த வசனத்தை முதலாவது 13-14-15 வாசிக்க நாம் கேட்போம். 1 தெசலோனிக்கர் சாப்டர் 4 verse 13-15. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை அற்றவர்கள், இந்த உலகத்தில் மக்கள் இயேசுவை நம்பலை, ஆண்டோடைய வார்த்தைகளை நம்பலை. இன்றைக்கி சபைகளிலே கூட என்ன பண்ணுறதில்ல, நான் ஆண்டோடைய வார்த்தைகளை நம்புகிறதில்ல, மனுஷனுடைய கொள்கைகளை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள்.
மனுஷனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை கிரிகளை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் ஊழியர்கள் சொல்கிற வாக்குறுதிகளை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்லி அவர் எச்சரிப்பாய் சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்கள் மிக மிக சொற்பம். ஆனால் மனிதர்கள் சொல்கிற வாக்குத்தத்தம் வாக்குறுதிகளையும் தான் நம்பிக்கொண்டு போகிற மக்கள் ஏராளமாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். இது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீயோ மன தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். இதே தான் பேதுரு 1 பேதுரு 4 சொல்வது, நீங்கள் மனத்தில் காலம் சமீபமாயிற்று, அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் நமக்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து ரட்சிப்பை கொடுத்து விட்டார், இவ்வளவுயான ரட்சிப்பை. எனவே அந்த ஆத்மீக மீட்பை நமக்கு கொடுத்து விட்டார். மறுபடியும் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார், நம்ம மகிமையில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். இந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஆனால் இதை நம்பாத மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதை கவனியாத மக்களும் இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இம்மைக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். அதான் பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுகிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்க இயேசுன்னு ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தட் இஸ் அவர் ப்ராஸ்பெக்ட். ஸோ செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். 2வது கரை வாசிக்கும் போது ஸ்கார்ஃபஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். அதாவது முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்றால், பரியாசக்காரர்கள் தோண்டி என்ன சொல்லுவாங்களா, அந்த 2 பேர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி வாசிக்க நாம் கேட்போம். 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பீட்டர் சாப்டர் 3 verse 3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஸோ அவங்கெல்லாம் தேவனுடைய வாக்குறுதியை பரியாசம் பண்ணுகிற மக்கள் இன்றைக்கு நாட்களிலே அதிகமாக இருக்கிறது பார்க்கிறோம். அது விசுவாசிகள் கூட என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, தங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்கள், இனி வரப்போகிற நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்கள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வருவார் தானா, வந்துருவாரா, இல்லை வரமாட்டாரா, இல்லை வர மாதிரி தெரியலையே என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போய் விடுவார்கள். அந்த பின்வாங்குதல் நடக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவை நாம் இம்மைக்காக ஏற்றுக்கொள்ள, மறுமைக்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே பரியாசக்காரருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒருபோதும் செவி கொடுத்து விடக்கூடாது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 1வது வசனம் வாசிக்கிற, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் மத்தியில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் தியானமாக இருக்கணும். ஆண்டவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கவனிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து அதை நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவர் நாள்தோறும் நம்முடைய கிருபைகளை, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். எனவே கிருபையை அவர் அருளுகிறார். எனவே கிருபையை அருளுகிற கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை நான் பற்றிக்கொள்ளணும். பற்றிக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் அந்த கிருபையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். எனவே 2 காரியம் வாசிக்கிறோம். தேர் கேரக்டர். இந்த பரியாசக்காரருடைய அவருடைய பண்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது அவருடைய கிரிட்டிசிசம், அவர்கள் சொல்லுகிற பரியாசமான வார்த்தைகளை, அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிற காரியங்களை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். முதல் காரியம் அவருடைய பண்புகள். தே ஆர் ப்ரவுட் ஹார்ட்டட். அவங்க அவர்கள் மேட்டிமையான ஒரு இருதயம், மேட்டிமையான சிந்தை உள்ள ஒரு மக்கள். 2வது அவருடைய வாழ்க்கையானது கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை, பொல்யூட்டட் லைஃப் ஆஃப் த ஸ்காஃபர்ஸ். அந்த பரியாசக்காரருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்காது, எப்போதுமே கரைப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர்,
அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். ஏன்னாக்கா அவன் மற்றவர்களை விட தனக்கு கொஞ்சம் அறிவு கூட ஆயிடுச்சுனாக்கா உடனே அவனுக்கு பெருமை வந்துடும், மேட்டிமை வந்துடும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊர்களிலும் சில ரவுடிகள் இருப்பாங்க. அதாவது லோக்கல் ரவுடின்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஊரில் அவர் தான் பெரிய ரவுடி. அதை பார்த்து ஊரில் இருக்க மக்கள்லாம் பயப்படுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான ரவுடிகள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய ரவுடி ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் அந்த ஊரில் அந்தந்த ஊர்களுக்கு அவர் தான் பெரிய ஆள். அதே மாதிரி அந்தந்த ஊரில் ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே ஒழிய உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிற மக்கள் மிக மிக சொற்பம். ஆகினால அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை எப்போதும் அலட்சியம் பண்ணுவாங்க. அவர் எப்போதுமே இந்த அறிவாளிகள் எப்போதுமே தங்களை குறித்து மேட்டிமையாக தான் செல்லுவாங்க. அதனால தான் இயேசுடைய பாடுமரத்தை குறித்து சொல்லும் பொழுது ஏத்தென்ஸில் அது பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது யூதர்களுக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இயேசு மரித்தாரா, இயேசு உயிரோடு எழுந்தாரா, திரும்ப வரப்போகிறாரா என்று சொல்லி பரியாசம். எப்பா அந்த காலத்துலேருந்து இத்தனை வருஷம் எத்தனையோ நூற்றாண்டுகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று விட்டது. எத்தனையோ பேர் மகான்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க. எல்லாரும் வாழ்ந்து மரிச்சிட்டாங்க. ஒருத்தர் கூட உயிரோடு எழுந்ததில்லை. நீ என்னடானாக்கா மரிச்சிருக்கிறாரு, மறுபடியும் உயிரோடு எழுந்துட்டாரு, திரும்பவும் வரப்போகிறாரு, இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி தான் அவர் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் உலகத்தில் அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க அறிவுஜீவிகள் எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அந்த அறிவுஜீவிகள் எல்லாம் ஒரு நாளில் அழிஞ்சு மாயையாக போக போகிறாங்கிற அந்த காரியங்களை கண்ணார கண்டிருந்தும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை நம்புகிறது இல்லை. அதனால தான் இடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர். வாசிக்கலாம். மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 7 verse 13 and 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை கண்டுபிடிக்க சிலர் தான். ஏன்னா அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அக்கிரமங்களின் பாவலும் மரித்து கிடக்கிற ஒரு ஆத்துமா. அதனால தான் எபேஸ் 2ஆம் அதிகாரம் சொல்கிற, அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து வந்தீர்கள். தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் ரட்சித்தாரோ, என்றைக்கு மனக்கண்களை திறந்து விட்டாரோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையின் அறிவாகி ஒளி இன்றைக்கு தோன்றிவிட்டது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை என்றைக்கு நாம் அதை அறிந்து கொண்டோமோ அந்த நாளிலிருந்து ஆண்டவருக்கு முன்னதாய் மனத்தாழ்மை என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார், முதல் வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுடையது. எனவே ஆவியில் மேட்டிமை சிந்தை உள்ளவன் பரியாசக்காரன், ஆவியில் தாழ்மையுள்ளவன் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பினுடைய மகிமையும் உணர்ந்தவனாய் அவன் இருக்கின்றான். அவனுக்கு தான் ஆண்டவருடைய அன்பு என்னன்னு தெரியும், ஆண்டவர் கொடுத்த தியாக பலி என்ன என்பதை அவனுக்கு தெரியும். அவன் கிடைத்திருக்கிற ரட்சிப்பினுடைய பாக்கியம் எவ்வளவு பெரியது என்பதை அவன் அறிந்துகிறான், உணர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் தீர்க்க இதை உற்று பார்க்க தேவ தூதர்கள் கூட ஆசையாக இருந்தார்களாம். தேவ தூதர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடையாது. பாவிகளாக இருந்த நமக்காக தான் கல்வாரியில் பாடுபட்டு மரித்தார். அந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைத்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச பாக்கியம். அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுகிறாங்களா, நம்மை உற்று பார்க்க, நமக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், இவர்களுக்கு இந்த பாக்கியமா, இவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியமா, தேவனும் பாடுபட்டு மரித்தாரா, அவர்களெல்லாம் சொன்னவங்களாம் அதை ஆசையோடு கூட பார்க்குறாங்க. தேவ தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதை அறியாத மக்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பேர். ஆனால் அறிந்திருக்கிற விசுவாசிகளோ இந்த உண்மையை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் உண்மையிலே நாம் பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. ஆனால் மேட்டிமையான சிந்தை உள்ள மக்களை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 29-30 வசனம். ஜெரமியா சாப்டர் 48 verse 29 and 30. அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும்
அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். எனவே அவனுடைய வீம்பு ஒருபோதும் செல்லாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிப்பேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 30-32 வசனம். ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள், அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். எனவே மனமேட்டிமை உள்ள யாவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்கிறபடியே இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த பரியாசக்காரலாம் எப்பொழுதுமே அகந்தை உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், மனமேட்டிமை உள்ளவர்களாகவே இருப்பாங்க. பெருமையாகவே தங்களை குறித்து, தங்களுடைய சொந்த காரியங்களை குறித்து மேட்டுமையாக பெருமையாக பேசுகிற ஒரு மக்கள், அதையெல்லாம் ஆண்டவர் தாழ்த்துவார். அவளெல்லாம் ஒரு நாளில் அழிக்கப் போகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? தொடர்ந்து வாசிக்கிற ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 28-32 வசனம் வரைக்கும் வாசிப்பேன். இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ரோமர் சாப்டர் 1 verse 28-32. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே, அறிவு பெருத்திருக்கிற இந்த நாட்களிலே இன்றைக்கு நடக்கிறதை, சம்பவிக்கிறதை இன்றைக்கு செய்தித்தாள்களிலே நாம் இன்றைக்கு அதிகமாக வாசிக்கிறோம். இன்றைக்கு செய்திகள் மூலமாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆன்மீகவாதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறதை இன்றைக்கு நாம் செய்திகளிலே கேள்விப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா கடைசி நாட்களே அவர்களாலே அந்த அறிவு ஒருபோது இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் தெய்வத்தினுடைய அன்பு இன்றைக்கி யார் உணர்ந்து கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தான் உண்மையான பக்தி விருத்தி உண்டாகும். எனவே இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மக்கள், அவர்கள் மேட்டிமையான சிந்தையும் இருமாப்புள்ளவர்கள், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். எனவே தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருமாப்புள்ள சிந்தையாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சீர்கட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில் நல்ல கனி ஒருபோது கிடைக்கவே கிடைக்காது. இதை குறித்து யூதா நிருபத்தில் அதிகமாக அந்த கிறிஸ்துவ போதகர்களை குறித்து அந்த ஆண்டோருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய கனி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம். மரத்தை அதன் கனிகளினால் அறியலாம். எனவே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை சொல்லி கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியிலும் அந்த பரியாசக்காரர்கள், இன்றைக்கு ஆண்டோடைய சத்தியத்தை பரியாசம் பண்ணுகிற மக்கள், ஆண்டோடைய சத்தியம் அது நிமித்தமாக தூஷிக்கப்படும் என்று சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ப நடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? இப்படிப்பட்ட கரைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியையும் கொடுக்காது. எனவே மரத்தை அதன் கனிகளில் அறியலாம் என்கிற வார்த்தைக்கு ஏற்பதான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கும். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது அவருடைய கிரிட்டிசிசம், அவருடைய பரியாசம், இதை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அதாவது
படைப்பிலிருந்து கிழக்க சூரிய உதிக்குது, மேற்க மறையுது, ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வருது, ஒரு ராஜ்யம் எழும்புகிறது, அடுத்த ராஜ்யம் வருகிறது, இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. எங்கப்பா மாற்றம் உண்டாச்சு, எங்கப்பா ஆண்டவர் வரப்போகிறாரு என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த படைத்தவரையே இவர்கள் அறிந்து கொள்ளலை, படைத்தவரை ஏற்றுக்கொள்ளலை. 2 கரை வாசிக்கிறோம். ரெவலேஷன் த்ரூ கிரியேஷன் அண்ட் ரிஜெக்ட்ஸ் த கிரியேட்டர் ஹிம்செல்ஃப். அதாவது ரெவலேஷன் த்ரூ கிரியேஷனாக படைப்பை கொண்டே ஆண்டவர் படைத்தவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி விட்டார். இவர்கள் ஆண்டவரை நம்புறதில்லை, அந்த படைத்தவரை நம்புகிறதில்லை. ரோமருக்கு நிருபம் 1 அதிகாரம் 18 21 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 1 verse 18 to 21. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று வைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே படைப்பை கொண்டே ஆண்டவர் ஒரு காரியத்தை படைத்ததற்கு பின்னதாக படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உலகத்தில் எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அறிவு சார்ந்து போகணுன்றாங்க, பகுத்தறியணும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு உலகத்தில் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மக்களை குறித்து நான் பார்க்கின்றோம். தெய்வ நம்பிக்கையே இல்லாத மக்கள்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அல்லது கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து அவர்கள் சிலைகளை வைத்து கொண்டு அவர்கள் வழிபடும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கடவுளா என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கடவுள் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தாங்கள் நம்புகிற ஒரு தலைவர், அவருக்கு சிலை வைக்கும் பொழுது அந்த சிலைக்கு கொண்டு போய் மாலை போடுறாங்க. இந்த சிலைக்கு மாலை போட்டால் எப்படி அந்த தலைவருக்கு போய் சேரும் என்பதை அவர்கள் அறிகிறதில்லை. எனவே தாங்கள் செய்வது சரி என்று நம்புகிறார்கள். அதே போல தான் இங்கேயும் ஒரு சிலைக்கு போட்டாக்கா அந்த சிலை உருவத்துக்கு போடும்போது அங்கே பின்னாடி இருக்க வேறு யார் இருக்கிறா, அது எப்படி அது போய் சேரும்? அப்போ உண்மையான தெய்வம் என்று சொன்னால் அகில உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கணும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். அப்படிப்பட்ட தேவன் எங்கிருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவன் என்கிற அந்த நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் பாக்கியவன். அதனால தான் ஏசாயா 45:21 வாசிக்கும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். ஜெரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெரேமியா சாப்டர் 10 verse 11. பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். எனவே வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன் ஒருவர் இருக்கிறார். இதே தான் படைப்பிலே நாம் வாசிக்கின்றோம், ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் படைப்பை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது படைப்பை ஆண்டவர் தெளிவாக 6 நாட்களிலே படைத்தார், 7வது நாளை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் கூட இதை நம்ப மறுக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. யூத புராணம் என்று சொல்கிறார்கள், கிரேக்க புராணம், எப்படி மற்ற ரோம புராணம் என்பது போல யூத புராணம் என்று சொல்லி அதை புறக்கணிக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பீர்கள், மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆனால் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் படைப்பை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இப்போ இயேசு என்ன சொல்கிறார், மத்தேயு 19 அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் மனிதனை உண்டு பண்ணின பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி மத்தேயு 10 அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ இயேசுவை நம்புகிறார்கள். இயேசு சொல்லுகிறார் ஆதியில் மனிதன் வாசிக்கலாம், 19 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 19 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசி கேட்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தை, மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறாங்க. அது இயேசு சொன்ன வார்த்தை, இது ஆண்டவருடைய அருள் வாக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற அருள் வாக்கு என்ன, ஆதியிலே தேவன் மனுஷன் உண்டு பண்ணும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் தான் சிருஷ்டித்தார்னு சொல்கிறாரு ஒழிய குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை ஏற்ற நம்ப மறுக்கிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு அறிவுக்கு அது எட்டலை. இவர்களுடைய அறிவு கெட்டாமல் இல்லை, மனக்கண்கள் குருடாக இருக்கிறது.
அறிவாளி சொன்னால், தத்துவ ஞானி சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஞானி தான், ஒரு அறிவாளி தான் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். அந்த முதல் 5 ஆகமங்களை எழுதினது ஆண்டவர் மோசையை கொண்டு எழுதியிருக்கிறார். அவன் யாத்ரா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்கிற ஒரு காரியம், எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 11. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே இந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பேசின காரியங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அறிவிக்கும் பொழுது தேவன் சொல்லிய வார்த்தைகளை சொல்லி மோசே சொல்கிறாரு. மோசே எப்படிப்பட்டவர்? ஒரு அறிவாளியாக இருந்தாக்கா, இன்றைக்கி உலகத்தில் இருக்க அறிவாளியாக இருந்தாக்கா ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க, நம்புறதில்லை. கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் அதை நம்புகிறதில்லை 6 நாளில். ஆனால் தெளிவாக 6 நாள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாம் புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, மாலையும் காலையும் 1ஆம் நாள் ஆயிற்று, மாலையும் காலையும் 2ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். இதை எழுதுகிறது மோசே. மோசேனுடைய அறிவு எப்படிப்பட்டது? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 22. ங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரத்திலும், என்னென்ன சாஸ்திரம் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்காங்களோ அவ்வளவு சாஸ்திரத்திலும் அவன் வல்லவனானான். இன்றைக்கு சொல்லி அன்றைக்கு உண்டான அந்த பிரமிடு எப்படியெல்லாம் செஞ்சுருப்பான், இன்றைக்கி இருக்க அறிவுஜீவிகளுக்கு அது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த மோசே சகல சாஸ்திரத்திலும் வல்லவனாக இருந்தான். அந்த அறிவாளி தான், அந்த சாஸ்திரத்தில் இருந்தவன் தான் 6 நாளைக்குள்ளே தேவன் உண்டாக்கினார் என்றால், இன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற அறிவாளி சொன்னதை ஏற்றுக்கிறாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறிவாளி சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு பிடிச்சிருக்கிற அறிவாளி சொன்னால் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே உண்டாக்கினார் என்று சொல்லி ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு சகல சாஸ்திரத்திலும் வல்லவன் தான். எனவே அவன் தான் எழுதி வைத்திருக்கிறான். எனவே அது எழுதி வைத்திருந்தாலும் இன்றைக்கு இந்த பரியாசக்காரர்கள் உலகம் உண்டானது முதல் கொண்டு அப்படியே இருக்கிறது, ஒன்றும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவ மார்க்கத்திலும் அதை நம்புகிற மக்கள் மிக மிக சொற்பம். அவன் என்ன சொல்கிறாங்க, சில பேர் மிருகத்திலேருந்து சின்ன, அதாவது சிங்கிள் செல் அனிமல்னு சொல்லுவாங்க, அமீபான்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் செல் அனிமல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அவன் குரங்குலேருந்து மனித லெவலுக்கு வரும்பொழுது ஆத்மாவை ஆண்டவர் அதுக்குள்ளே வச்சுட்டாரான். இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக பூமி தட்டை என்று தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு விஞ்ஞானி அது பூமி உருண்டை என்று சொல்லி சொன்னார். உடனே அவர் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க. சாகிற வரைக்கும் அவர் ரிலீஸே ஆகலை. ஆனால் ஏன்னாக்கா, நீ யார் அதை சொல்கிறது? நாங்கள் தான் அதை சொல்லணும், உன்னை யார் சொல்ல சொன்னா? ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து விட்டு தான் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. சொல்கிறத எல்லோரும் நம்பணும். குரங்குலேருந்து மனுஷன் வந்தானாக்கா அதை நம்பணும். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, இயேசு விசுவாசிக்கிறேன்றாங்க, கிறிஸ்தவன்றாங்க. அவர் எழுதின வார்த்தைகளை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறதில்லை, அது மறுக்கிறார்கள். டிஸ்பிலீஃப், அவர் மறுக்கிறவர்கள். இவர்கள் தான் பரியாசக்காரர்கள். அன்றைக்கு எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த பரிசேய சைசர்கள் பரியாசம் பண்ணினார்களோ, அதே போல் இன்றைக்கு சத்திய மார்க்கத்தை பரியாசம் பண்ணுகிற மக்கள், இவருடைய வாழ்க்கை ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் படைப்பின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவருடைய ஆற்றலுக்கு அளவே இல்லை, அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நட்சத்திரங்களெல்லாம் ஆறுண்டு அவர் பேர் சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பட் தே ரிஜெக்ட் த கிரியேட்டர். அந்த படைத்தவரை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த சத்தியத்தை புறக்கணிக்க மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 12 verse 48. அவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எனவே ஆண்டவர் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். எனவே ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத மக்கள், பக்தி வேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் இன்றைக்கு பரியாசக்காரர்களைப் போல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வெளிப்புறமாக நேரடியாக மறுதளிக்காவிட்டாலும் உள்ளத்து பூரா மறுதளிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கையை இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் மிக மிக சொற்பம். அதனால தான் பேதுரு அந்த நிருபத்தில் எழுதுகிறார், உங்கள் உண்மையை, அதான் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய உண்மையை என்ன பண்ணணுமா அவர் ஊக்குவிக்கும்படி அவருடைய உண்மையான வார்த்தைகள் மேலே இருக்க நம்பிக்கையை அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி எழுதும் பொழுது தான் அந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தரை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கையில் உறுதியாக இருந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அவருடைய வாக்குறுதிகளிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் அந்த வார்த்தையிலே வைக்கிற விசுவாசத்தில் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்படும். 1 பேதுரு 1 வாசிக்கிறோம், அந்த சுதந்திரம் பர்வத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், 400 வருடங்கள் அவர்கள் துன்பப்படுவார்கள், உபத்திரப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டார். சொல்லாமல் இல்லை, சொல்லிட்டார். அதற்கப்புறம் தான் ஆண்டவர்கள் விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். அதே விதமாக தான் பவுலை குறித்து வாசிக்கிறோம், அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்கிறார். விசுவாசித்தார்கள், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார்கள். இதே தான் ஆண்டவராக இயேசு தம்முடைய சீசரை பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்போ இந்த திடமானது எப்படி வருகிறது, அந்த தைரியம் எப்படி வருகிறது? ஆண்டவராக இயேசு வார்த்தையின் மேலே வைத்த நம்பிக்கை. அந்த வார்த்தையை அவர் சொன்னார், அந்த வார்த்தையை செய்தார், அதை நிறைவேற்றி காண்பித்து ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் செய்த ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். எனவே ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களால் அவர் காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாய் தூதன் சொல்கிற வார்த்தையை கேட்போம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 1 9 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். Acts chapter 1 verse 9 onwards. பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். ஸோ கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட். எனவே ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே பக்தி மார்க்கமாக இந்த உலகத்தோடு கூட போய் விடுகிறதல்ல. எம்மைக்கா மாத்திர கிறிஸ்து இயேசு மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பிரதிபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவன் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லி ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனவே இயேசுவை நம்பாத மக்கள், இயேசுனுடைய பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பாத மக்கள், இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தை நம்பாத பரியாசக்காரர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். எனவே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒருபோதும் செவி கொடுத்து விடவே கூடாது. எபிரேயர் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள், வருகிறவனும் கொஞ்ச காலத்தில் வருவார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது, நாம் கெட்டுப்போக பின்வாங்கவர்களாக இராமல் ஆத்மா ஈடற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் உலகத்தின் மக்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கோ பரியாசக்கால் பேசுகிற வார்த்தைகளுக்கோ நாங்கள் ஒருபோதும் செவி கூடாமல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன் நிச்சயத்தை நான் உணர்ந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு உடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிற மக்களாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் பிரகாசம் மனக்கண்ணுங்களை எங்களுக்கு தாங்க. ஒரு வெளிச்சத்தில் வெளிச்ச காண உதவி செய்யுங்க. பிதாக்கள் அவர்கள் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு வாழ்ந்தது போல நாங்களும் அந்த நம்பிக்கையிலே அந்த நித்திய மகிமையை ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்டு, ஆண்டவரே அதை நாங்கள் பற்றி கொண்டு, ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழ ஆண்டவரை உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.